தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் உரையாட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த நிர்வாகி திரு அலி முகாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த பீகார் தோல்வி தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா திமுக கூட்டணியில கூடுதல் சீட்டை பெற முடியாது, சீட்டுகளை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி ஒரு சிக்கல் வந்தா அதை எப்படி கையாள போறீங்க? அப்படி சொல்லணும்னா அது யார் சொல்லணும்? அப்படி குறையும் வைக்கணும் யார் சொல்லணும்? முதலமைச்சர் சொல்லணும். முதல்வர் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. சரி, இது உங்களுக்கு பதிலாக சொல்ல விரும்பல. இது நல்ல பதிலாகவும் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற பதிலாக இருக்காது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக முதல்வர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் திமுகவின் தலைவர். அதை விட்டுருவோம். இப்போ நாங்கள் ரெண்டு வாதத்தை சொல்கிறோம். ஒன்று, வாக்கு திருட்டின் அடிப்படையில் அமைந்தது தான் இந்த தோல்வி அப்படின்னு. அதே வாக்கு திருட்டு தமிழகத்திலும் அமையுமே ஆனால் காங்கிரஸ் மட்டுமா படுதோல்வி அடையும்? கூட்டணியில் இருக்க எல்லாரும் தான். அப்போ நாங்கள் இது ஒரு பதில். அங்கே வாக்கு திருட்டு நடக்கிறது நாங்கள் இங்கே அலர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நீங்கள் மட்டுமா பாதுகாக்கப்படுவீங்க? நாங்கள் தானே பாதுகாக்கப்படுவோம். அப்புறம் இல்லை, வாக்கு திருட்டுங்கிறதையே திமுக ஏற்றுக்கலையா? இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநிலத்தின் முதல்வர் அதை ஏற்று பிரச்சாரத்துக்கு சென்று அதற்கு வீரியமாக எதிர்வினை ஆட்டினார் என்றால் அது நம்முடைய முதல்வர். இப்போ ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ நாங்கள் இதை பற்றி கவலைப்படணும். நாங்கள் தோக்கலைன்னு சொல்லிட்டேன். அதை இந்தியாவிலேயே ஆமாம் ஊர்ஜிதமாக நீங்கள் இது எஸ்ஐஆர் குளறுபடி தான் அப்படின்னு ஏற்றுக்கிற கட்சி எது? திமுக. அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி பார்த்தா, மாநில கட்சின்னு பார்த்தா திமுக தான். அப்போ அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது எங்களுக்கு அது தோல்வியே இல்லையே. நாங்கள் அதை பற்றி கவலைப்படணும். எந்த விதத்தையும் எங்களுக்கு பாதிக்கவும் செய்யாது. சில சில்வண்டுகள் பேசலாம், அதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில்வண்டு இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும், சமந்தான். காங்கிரஸ்லேயும் சில சில்வண்டு பேசும், திடீர்னு விஜய்க்கு பேசும். அங்கே சில சில்வண்டு அதை பேசுனதுனால இதை மாற்றி பேசும். இவைகள் எல்லாம் நம்முடைய முதல்வருடைய கவலைக்கு உரியவை. முதல்வர் சொன்னார்ல, நம்மவர்கள் சில பேர் எதையாவது பேசிடுறாங்க, அது என்னை தூக்கத்துக்கு எடுத்துருது அப்படின்னு. ஒரு கூட்டணியை அரவணைத்து செல்லக்கூடிய தாய் போல செல்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஏன்னா இந்த கூட்டணி மேலே தான் எல்லாருக்குமே கண்ணு. எடப்பாடி நான் இதை பண்ணுவேனா அதை பண்ணுவேனா அதெல்லாம் பேச காணோம். கடந்த 3 வருஷமாக என்ன பேசிகிட்டு இருந்தாருன்னா, கூட்டணி உடையும், சிலர் இங்கே வருவார்கள், கூட்டணி உடையும், அவர்கள் இங்கே வருவார்கள், கூட்டணி உடையும், இது இங்கே வருவார்கள், இது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கம்யூனிஸ்டுக்காக பட்டு கம்பளம் விரிச்சித்த ஏதோ நான் காத்திருக்கிறேன் அப்படிலாம் சொன்னார். எதுவுமே நடக்கலை. ஏன்னா கூட்டணி பலம். இது இவ்வளவு கொள்கை பிடிப்பும் புரிதலும் கொண்ட ஒரு கூட்டணி இந்தியாவிலே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்டமைச்சு சூப்பராக அரவணைத்து செல்லும் தாய் போல நம்முடைய தமிழக முதல்வர் தலைமையிலே இந்த கூட்டணியை மிகச்சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கும் விதமாக திமுக காரர்கள் பேசினாலும் காங்கிரஸ்காரர்கள் பேசினாலும் அது குற்றம். ஏனென்றால் குழப்பம் விளைவிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. ஒருவேளை நாங்கள் இந்த கூட்டணியிலே இல்லை, தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னா கூட தலைவர் அறிவிச்சிட்ட பிறகு நம்ம அதை பேசினா நியாயம். அதுக்கு பேர் குழப்பம் ஆகாது, அது முடிவு. இல்லை நாங்கள் வேற கட்சியோட கூட்டணியில் போகிறோம் அப்படின்னு தலைவர்கள் யாராவது அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பேர் கூட்டணி ஆகும். அது எல்லாருக்கான உரிமை இருக்குது, யார் வேணா எந்த கட்சியில் போகலாம். அப்போ அந்த முடிவு வரும் வரைக்கும் ஒரு கால் நீங்கள் கேட்கறதுனால அப்படி ஒரு செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இருந்து அப்படி ஒரு முடிவு வரும்னா, அப்படி ஒரு முடிவு வரும் வரைக்கும் குழப்பத்திற்கான வார்த்தைகளை பேசுவது என்பது அது தலைவர் ராகுல் காந்தியினுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாக அமையும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு வேற யாரும் தெரியாது, நேராக ராகுல் காந்தி தான். இப்போ பீகார் தேர்தல் முடிவுக்கும் தலைவர் ராகுல் காந்தி தான் முடிச்சு போடுவோம். ஏன் அப்படின்னா அதான் யதார்த்தம். அவர் தான் நேஷனல் ஃபிகர் இந்த இந்தியா கூட்டணிக்கு. அப்படின்னும் போது இங்கு தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு சின்ன பிரச்சனை வருது, ஒரு சலசலப்பு வருதுன்னா அது தலைவர் ராகுல் காந்திக்கு ஏற்படுத்தக்கூடிய மன சங்கடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இருதரப்புமே இதை தவிர்த்துக்கிறது நல்லது. கூட்டணி சரியாக தான் இருக்குது, முறையாக தான் இருக்குது, இது வரைக்கும் கரெக்டாக போய்கிட்டு தான் இருக்குது. மாற்றங்கள் எதுவும் இருந்தால் தலைமைகள் அறிவிக்கும். அது வரைக்கும் சில்வண்டுகள் சிதற வேண்டாம். இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்திய நாட்களாக விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தியை விஜய் கிட்ட பேசினதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினாரா? இதை எப்படி பார்க்குறீங்க? பேசியிருக்கட்டும். நான் விஜய் கிட்ட பேசிட்டேன், எனவே நம்ம விஜய் கூட தான் கூட்டணி அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்லும் வரை, ஏற்கனவே நான் சொன்ன பதில் தான், அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்லும் வரை அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா தலைவர் ராகுல் காந்தி எது முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் நம்பவில்லை. ஏன் நம்பலை அப்படின்னா,
இந்தியாவிலே நான் யாரையும் வந்து அண்ணன்னு கூப்பிட்டதில்லை அரசியல் ரீதியாக. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய அண்ணன் அப்படின்னு மிக அன்போடு ஒரு பிணைப்போடு இந்த கூட்டணி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மை. கடந்த காலங்களில் எப்படியோ இப்போ நம்முடைய முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு பிரதரன் ஒரு சகோதரத்துவ அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாகத்தான் இதை பார்க்கிறார். மோரோவர் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வீரியம் மிகுந்தவர்கள் வந்து யார் அப்படிங்கிற அளவுகோல் இருக்குல்ல, திமுக விஜய் அப்படிங்கிற அளவுகோல் வச்சு பார்க்கும்போது ஒரு கொள்கை, நான் பல முறை சொன்னது உண்டு ஆரம்பத்திலேருந்து என் நிலைப்பாடு தான், விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த வாய்க்கா தகராறு கிடையாது. என்னை பொறுத்தவரை தன்னை வந்து ஒரு ஆக்கப்பூர்வ சக்தியின் ஒரு அங்கம், ஐ எம் ஸ்டாண்டிங் அட் தி ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார். சந்தோஷப்பட்டோம். பெரியாரை சொன்னார், இன்னும் பல தலைவர்களை சொன்னார். பெரியார் மோர் ஸ்பெசிஃபிக்கலி பெரியார். அப்போ சந்தோஷப்பட்டேன். ஓகே ரைட்டு, பெரியாரை மேற்கோள் காட்டுறாரு. அப்போ இவருக்கு நீங்கள் எப்போ வந்து பெரியாரை மேற்கோள் காட்டி ஆக்கப்பூர்வமான தலைவர்கள் தான் உங்கள் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்களோ அன்னிலிருந்து உங்களுக்கான சோதனை ஸ்டார்ட் ஆகிடும். உங்களை வந்து நோண்டுவாங்க. யார் நோண்டுவா? ராங் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கும்பல் உங்களை நோண்டும். இன்றைக்கி வந்து யாரெல்லாம் ராங் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருக்கிறாங்களோ அதில் பெரும்பான்மையானவர்கள் விரும்பி ராங் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி போனவங்க இல்லை. ஆரம்பத்தில் ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருந்தவங்க தான். தேசிய அளவில் பார்த்தா நீங்கள் ஹிமந்தா பிஸ்வ சர்மாவோ அல்லது வந்து சுவேந்த் அதிகாரியோ அல்லது அஜித் பவார்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த தேர்தலில் அம்பேத்கரியத்துக்கு எதிராக பிஜேபிக்காரங்க பேசிய போது அதை கடுமையாக எதிர்த்தவர் சாடியவர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பிஜேபி கூட்டணியிலிருந்தே பேசினவர் அஜித் பவார். ஏன்னா அவருடைய இயற்கை வந்து ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி தான். ஊழல், வழக்கு, தலைக்கு மேலே கத்தி, இதுக்காக பிஜேபி. அப்போது நீங்கள் எப்போ ரைட் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியில் இருக்கிறீங்களோ அங்கே வரக்கூடிய முதல் சவாலே ராங் பார்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் வரும். அந்த அழுத்தங்களை தாக்கு பிடிப்பாரா விஜய் என்பது என்னுடைய கேள்வி. அப்படி தாக்கு பிடிப்பாரான்றது முதல்ல நான் கேள்வியாக வச்சேன். கரூர் ஸ்டாம்பீட் இஷ்யூ வந்தது, தான் முதல்ல பொறுப்பே இருக்கலை, ஃபர்ஸ்ட் அங்கேயே காலி. ரெண்டாவது கான்ஸ்பிரசி ஸ்டோரிஸாக சொல்கிறார். முதல்வர் என்ன ஏதாவது பண்ணிக்கிங்க, நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அதாக்கும் இதாக்கும் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் உங்களை கொட்டு நங்குன்னு கொட்டுச்சு அப்படின்னு ஒரு சின்ன புள்ளத்தனமாக பேசுகிறார். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதை பார்த்தா எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இவரோட கூட்டணி வைப்பார்னு ஒரு கொஷின் வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, பெரியார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. பிஜேபி வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இறங்குது ஒரு மேட்டரில். பிஜேபி குடிபி சும்மா ஆடுமா? பிஜேபி இவருக்கு சப்போர்ட்டாக இறங்குமா? அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. பிஜேபிக்காரங்களாம் வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க ஒரு பெரிய கட்சி வந்து நம்மளோட இணைய போகுது அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான எந்த சூழ்நிலையாவது, அண்ணாமலை வந்து என்னுடைய விஷயத்துக்கு ஆதரவு தெரிவித்ததுக்கு நன்றி, ஆனால் வந்து ஒரு குழப்பங்கள் மாதிரியான சூழ்நிலை இருக்குது. நான் இப்போவே சொல்கிறேன், பிஜேபிங்களுக்கு கூட்டணி இல்லை, நான் அன்றைக்கும் சொல்லலை, எக்ஸ்பிளிசிட்டாக அறிவிக்கவும் இல்லை. அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்று. ரெண்டாவது, சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுவது எங்களுடைய கொள்கைக்கு எங்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னவங்க தான் இவங்க. ஏன்னா அது வந்து பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, போச்சுன்னா அது திமுகவுக்கு ஆதரவாக பிஜேபி கூட சேர்ந்துட்டு பண்ணுவாங்க அப்படின்னு அஜித்குமார் வழக்கின் போது பேசியவர்கள் இவர்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சிபிஐ கேட்கல அப்படிங்கிறாங்க. என் கொஸ்டின் அது இல்லை. பிஜேபியினுடைய வழக்கறிஞர் பிரிவிலிருந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வாதிடப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நேரடியான வழக்கில் இருக்கக்கூடிய தாவேக்காவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் மத்தியிலான வழக்கு இது. எங்கள் நிலைப்பாடு வந்து சிபிஐக்கு எதிரானது, அதனால் இவர் சிபிஐ கேட்குறத நாங்கள் எதிர்க்கிறோன்னு ஒரு வாதத்தை எதிர்த்தீங்களா? சரி, நீதிமன்றத்தில் முடிஞ்சிருச்சு, வெளியே வந்தீங்க, எவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க. அங்கே எங்கேயாவது வந்து சிபிஐக்கு போகிறது எங்கள் கொள்கைக்கு எதிரானது, நாங்கள் வந்து சிபிஐக்கு தரப்பட்டதை எதிர்க்கிறோம் அப்படின்னு கண்டனத்தையாவது பதிய வச்சு அறிக்கை கொடுத்தீங்களா? இது எதுவுமே இல்லை. அப்படின்னும் போது உங்களுடைய ட்ராக் வந்து பிஜேபியோட தான் ஒத்து போதே தவிர இந்த பக்கமாக ஒத்து வரலை. இந்த நிலையில் எப்படி காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அந்த நம்பிக்கை எனக்கும் இல்லை. தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படையாக வந்து சொல்லாதவரை, அறிவிக்காதவரை, வழிகாட்டாதவரை எங்கள் நிலைப்பாடு இப்போது எதுவோ அதன் மீதே நாங்கள் உறுதியாக தொடருவோம். இப்போ கூட்டணி வைக்கிறதுக்காக முகாந்திரம் இல்லைன்னா ராகுல் காந்தியே கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் விஜய் கிட்ட பேசணும், அது மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்தது. செய்திகள் தான் நேரடியாக மக்கள் கிட்ட பேசியிருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்க. அதில் அதாவதுங்க ஒன்று ரொம்ப சிம்பிளாக, இது வந்து ஒரு கேஷுவலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் டெல்லியில் இருக்கிற எல்லாராலையும் டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நடக்குது, நியூஸ் சேனல் இருக்குது, அண்ணாமலை இருக்கார்ல தமிழ்நாட்டுக்காரர் தானே, நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்காரர் தானே, எதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு எம்பி டீம் வருதுங்க அதை பார்க்குறதுக்கு? அவங்க ஆளுங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம்ல. அந்த மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்றது இல்லாமல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் 2 பேர், ஒன்று தமிழக முதல்வர் ஆட்சியில் இருக்கிறதுனால, இன்னொன்று இவர் விஜய் மேபி அக்யூஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து காரணகர்த்தாவாக இருந்ததுனால
2 பேர்ட்டையும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். அது உறுதிப்பான தகவலாக எனக்கு தெரியல. பேசுகிற என்ன தவறு இருக்குது? இதனாலேயே கூட்டணி, இது எது பண்ணாலும் கூட்டணி எல்லாமே கூட்டணி கணக்கோடவே போயிடுறது நியாயம் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ விஜய் மேலே இவ்வளோ முரண்பாடுகள் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஏன் விஜய் மேலே விமர்சனங்களை வைக்கிறது இல்லை? விஜய் வந்து ஒரு சாஃப்டாக டீல் பண்ணுற மாதிரியே தெரியுது. இப்போ அதிமுக விமர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், பிஜேபி விமர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், அதில் காட்டுற அந்த விமர்சனத்தை விஜய் மேலே ஒரு பாதி கூட காட்டுறது இல்லை. இவ்வளோ நேரம் போற்றி எடுத்திருக்கிறேன். நான் கட்சியினுடைய தேர்தலில் நின்று 21,000 வாக்குகள் பெற்று வென்ற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர். இதுக்கு இளைஞர் காங்கிரஸுக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அனைத்து ஊடகங்களிலும் வந்து தலைவர் செல்வப்பெருந்தகை அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அனைத்து ஊடகங்களிலும் பங்கேற்கிறேன். கட்சியினுடைய முகமாக பதிய வைக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டனமாக எடுத்துக்க மாட்டீங்களா? தலைவர் செல்வப்பெருந்தகை பல இடங்களை விளாசியிருக்காருங்க. நான் ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்போ நானுமே உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது சாஃப்ட் கார்னர் இல்லை. ஒரு மனிதனை அவருடைய இப்போ பிஜேபி விமர்சிக்கிற மாதிரி கர்ண கொடூரமாக விஜய் விமர்சிக்க முடியுமா நீங்கள் சொல்ல? சந்தர்ப்பவாதம், ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, நீட்டை உள்ளே விட்டது, 8 வழிச்சாலை பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, இப்படி எத்தனையோ விஷயங்கள், அதே மாதிரி NEP, இப்படி பல்வேறு விஷயங்களில் மாநில உரிமைகளோடு சமரசம் செய்து கொண்டு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மீண்டும் பிஜேபியோட கூட்டணி வைத்த எடப்பாடியை விமர்சிப்பதை போன்று விஜய் விமர்சிக்க முடியுமா? நல்லதுலேயும் ஒன்றும் இல்லை, கெட்டதுலேயும் ஒன்றும் இல்லை பெருசாக விமர்சிக்கிறதுக்கு. கரூர் மேட்டர் கிடச்சிது, அதனால தான் அந்த உதாரணத்தை இவ்வளோ பெருசாக சொன்னேன் உங்களுக்கு. அதில் அவர் கையாண்ட விதத்தில் இருந்து நீதிமன்றத்திற்கு போய் வெளியே வந்ததை வந்து திமுக கட்சியை விமர்சித்த வரைக்கும் சொல்லிட்டேன். ஸோ ஒருத்தர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இருக்குது அவரை பற்றி பேசுகிறதுக்கு. அதனால் இவ்வளோ தான் பேசுகிறோம். நாளைக்கு அவர் அரசியல் இவ்வளோ பண்ணட்டும், அதில் நல்ல போற்றுதலுக்குரியதை போற்றுவோம், தூற்றுதலுக்குரியதை தூற்றுவோம். வருங்காலத்து வரலாறு முடிவு செய்யும். இல்லை, கரூர் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து ஓப்பனாகவே இந்த விஷயத்தில் பேசியிருந்தார் அவரோட கருத்தை. விஜய் மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம். ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த வாரத்தில் எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அதுக்கு ஒருத்தருடைய நிலைப்பாடுங்க. இப்போ விஜய் மேலே வழக்கு போடணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லலையே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? திருமாவளவன் உயர்ந்தவரா, உச்சநீதிமன்றம் உயர்ந்ததா? உச்சநீதிமன்றம் தான். அப்போ அந்த நிலைப்பாடு தான். அவர் தன்னோட கருத்தை சொன்னார்ல, காங்கிரஸ் ஏன் இந்த எங்களுக்கு அந்த கருத்து இல்லைங்க, என்னங்க அநியாயமா இருக்கு? அவருக்கு அந்த கருத்து தான், இவருக்கு அந்த கருத்தா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். அவ்வளவுதான் விமர்சிக்க முடியும். என்ன இருக்கோ அவ்வளவுதான் விமர்சிக்க முடியும். அந்த அளவுல விமர்சிக்கிறோம். இதுக்கே நம்மளை போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க, விமர்சிக்கிறாங்க. கட்சியில காங்கிரஸ் கூட்டணி வந்தா என்ன பண்ணுவாய், அது செய்வே அது செய்வையோ இல்ல. இந்த மாதிரியான டாக்ஸ் ஏன் வருதுன்னா, அந்த பக்கம் விஜயும் வந்து காங்கிரஸை வந்து விமர்சனம் செய்யாமே இருக்காரு. அதனாலதான் விஜயும் வந்து காங்கிரஸ் எப்படிங்க விமர்சிப்பாரு? நான் என்ன கேட்கறேன், என்னன்னு சொல்லி விமர்சிப்பாரு? நீங்க சொல்றீங்க தாவேகா வந்து இது வரைக்கும் ஆட்சிக்கு வரல, அதனால விமர்சிக்கிறதுக்கான காரணம் இது வரைக்கும் இல்லைன்னு. ஆனா காங்கிரஸ் வந்து ஆட்சி இருந்திருக்கு, அப்போ விஜய் விமர்சனம் செய்யலாம்ல? வாட் இஸ் திஸ்? ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது பாஜக, கரண்ட்ல விமர்சிக்கிறாரு. ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்குது திமுக, விமர்சிக்கிறாரு. அவர் ஏன் எடப்பாடியை விமர்சிக்கலன்னு நம்ம கொஸ்டின் கேட்டா நியாயமா இருக்குமா? இல்ல, பெருசா விமர்சனம் வச்சிருக்காருல விமர்சனங்க. அவர் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க தான் போறாரு. சென்டர்னு வந்தா அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ் ரன் பண்றாருங்க. ஸ்டேட்ல நாங்க பவர்ல இருக்கிறோமா, இருந்தோமா? நாங்க இருந்தது 60ல், அதுக்கப்புறம் நாங்க இல்லவே இல்லை. அவர் எப்படி எங்களை விமர்சிப்பாரு? லாஜிக் வேணாமா? அவர் எங்களை விமர்சிக்க வேண்டிய பாயிண்ட் ஒன்று இருக்கா? மேபி அவருக்கு ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். அது நீங்க அவரை தான் கேட்கணும். அவரையே விமர்சிக்கல எங்கிட்ட கேட்க முடியாது. நாங்க ஏன் விமர்சிக்கலைங்கிறதுக்கு நான் பல காரணங்களுக்கு சொல்லிட்டேன். விமர்சிச்சிருக்கிறோம். தலைவர் செல்வப்பெருந்தகை கடமையை விமர்சிச்சிருக்காரு. ஆனா வழக்கு போடணும்னு ஏன் சொல்லலைன்னா, வழக்கு போடணுன்ற அவருடைய நிலைப்பாடு இல்லை. இல்லாது அவர் திருமாவளவன் நிலைப்பாடு அப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு வழக்கு போடணும்னு சொல்லலையே. அப்படி பார்த்தா அப்போ எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு கிடையாது. அதனால அவர் ஏன் விமர்சிக்கலைங்கிறது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களுக்கு சந்தோஷம் அவர் விமர்சிக்கலைங்கிறது வரைக்கும். ஓகே, நம்ம தலைவர் அவர் ஏற்றிருக்காருங்கிறது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஒரு எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர், இந்தியாவின் ஒற்றை நம்பிக்கை, ஜனநாயகத்தின் பாதுகாவலர், ஜனநாயக தலைவர் ராகுல் காந்தி வந்து ஓகேப்பா, இந்த ஓரளவுக்கு நல்லபடியாக புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் திருப்தியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக எங்களுக்கு விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் கடுமையாக விமர்சிச்சு நான் எத்தனை டிவி விவாதங்களில் வந்து பொலன்னு விமர்சிச்சிருக்கிறேன். அது நீ ஒருவேளை கவனிக்கலையா என்னன்னு தெரியல. அப்படி பார்த்தா நான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் எங்களுடைய கருத்தை பதிய வைக்கிறோம். அப்போ எங்களை கட்சி தடுக்கலையே, நீங்கள் கருத்து சொல்லாதீங்க, விஜய் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லணும்ல, எங்களை திரைமறைவழியாக சொல்லணும்ல. நாங்கள் முன்பு என்றைக்குமே வந்து வீரியமாக தான். ஆனால் எவ்வளவு விமர்சிக்கணுமோ அவ்வளோதான் விமர்சிக்க முடியும். இவ்வளோதான் இருக்குது. இப்போதைக்கு அவர் வந்தார், கரூர், இந்த ஒன்று தான் நடந்திருக்கு. அவருடைய எல்லைகள் அதுலேயே உழப்பிட்டார், பயங்கரமாக சொதப்பிட்டார். அதனாலே இன்னும் நம்பிக்கையை வந்து மக்கள் மத்தியில் இழந்துட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை மட்டும் நாங்கள் விமர்சிச்சுட்டு இருக்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. நன்றி சார். நன்றி.